அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே
கொள்வி யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். 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 ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. கணுக்கால் அளவு போதாதையா, இடுப்பு அளவும் போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. மிதந்து மிதந்து மகிழணுமே, நான் மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசனும். கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசனும். பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும்.
பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். பருமையா போதகரே, பருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய், கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். பருமையா போதகரே, பருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. மழைக்காலம்
அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. தாயையும் தந்தையையும் இழந்து யாரும் இல்லாத அனாதையாயிருக்கிறேன் என்று கலங்குகிறீர்களோ? உனக்காக நேசிக்க ஒருவர் இருக்கிறார், இயேசு. தாய் என்பேன், தகப்பன் என்பேன், தனிமையிலே எந்தன் துணை என்பேன். சிநேகிதரே, சிறந்தவரே, மார்போடு என்னை அணைப்பவரே, மனவாட்டி என்பவரே, மணவாளன் இயேசுவே, மனவாட்டி என்பவரே, மணவாளன் இயேசுவே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நாமத்தில் மீண்டுமாக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்க ஆசைப்படுகிறேன். இது ஒரு அருமையான நாளாக காணப்படுகிறது. கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு பேசுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பிரியமான தேவஜனமே, இந்த நம்மளுடைய தேசத்தில் இருக்கிற MCO மூவ்மெண்ட் கண்ட்ரோல் ஆர்டர் வந்துட்டு இந்த COVID-19 சூழ்நிலை மத்தியில் இப்பொழுது இன்னும் அதிக நாட்களுக்கு அவர்கள் என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதை, நீண்ட நாளைக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம், யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையாக இந்த நேரம் காணப்படுகிறது. Nobody expected such a situation in the whole history of Malaysia and also in our situation. Friends, nevertheless, God is so great. He is great, and I've been praying for all of you back home, and I believe God will do great miracle in time to come. வருகிற நேரங்களில் பிரியமானவர்களே, கர்த்தர் தேவன் ஒரு பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வார். இந்த பெரிய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதமாய் நடக்கும் என்பதை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். தேவஜனமே, நம் சத்தியத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் கர்த்தரை நோக்கி முதலாவதாக பார்ப்போம். அன்பான தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற வேளையில் கர்த்தர் தேவன் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறேன். எங்கள் மத்தியில் என்ன பேசவிருக்கிறீர்? வல்லமையாக பேசும். உம்முடைய வார்த்தை எங்களிடத்தில் ஆண்டவரே விடுதலை தந்து, எங்களோட வாழ்க்கையில் ஒரு மனமாறுதலை தந்து, ஆண்டவரே அதன் வல்லமை எங்கள் மேல் ஆண்டவரை காண்பித்து, ஆண்டவரே சத்தியத்துக்கு ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிற உள்ளங்களாக நாங்கள் காணப்படவும், இந்த சத்தியம் எங்களோட வாழ்க்கையில் கனி கொடுத்து ஆண்டவரை நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைக்கென்று நடத்தி செல்லவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. வழி நடத்துங்க. வார்த்தையின் மூலியமாக பேசுங்க.
ஆசீர்வதிங்க. இயேசுவி நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வாரம் உங்களிடம் நான் அதிக காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் என்னோடு இணைந்து என்னோடு பேசின காரியங்கள் வார்த்தையின் மூலியமாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் யாத்ராகமம் 13வது அதிகாரம் 17 தொடங்கி 18வது வசனத்தை நாம் இந்த நேரத்தில் வாசிப்போம். யாத்ராகமம் 13 வசனங்கள் 17 தொடங்கி 18 முடிய நாம் பார்ப்போம். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியாய் புறப்பட்டு போனார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, we all have this extension time of MCO. The movement control has been extended to such a long time and we all are back home. வேதத்தில் என்ற ஒரு அருமையான காரியம் யாத்ராகமம் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு நிச்சயமாக பேசுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். Friends, in the book of Exodus, it's a wonderful book. It's the book where we begin to see the extraordinary power of God and the plans of God when God is leading the people of Israelites, and we will see remarkable things taking place when God is able to do. But what are we going to learn today? What is the word is going to speak to us today is something that we are waiting to receive from the Lord, and I believe that God speaks to us. When I read to you in English this from Exodus chapter 13 verse 17 and 18, we will be able to see that how God works. See, when Pharaoh let the people go, God did not let them by the way of the land of the Philistines, although that was near. Okay, for God said, lest the people change their minds when they see war and return to Egypt. But God led the people around by the way of the wilderness towards the Red Sea, and the people of Israel went out of the land of Egypt equipped for battle. Friends, this is something that we begin to see, that God is bringing those people to the promised land, and suddenly there was a change of a plan. இந்த ஆண்டவராகிய தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கொண்டு அவர் நியமிக்கப்பட்ட அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அவர் அழைத்து கொண்டு செல்லுகிற வேளையில் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் நியமித்த இந்த அருமையான திட்டமானது ஒரு மாற்றத்துக்குள் ஏற்படுகிறது. என்ன என்று இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். See, more or less everybody knows the story of the Israelites in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் நம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவுகள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் அநேக பேருக்கு தெரிந்தவராக காணப்படுகிறோம். A story that brought our attention to the divine intervention of God's love. See, in the Old Testament we see this, the divine intervention of God's love, wrath and hope in the whole journey of the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடந்து செல்லும் இந்த பிரயாணத்தில் பிரியமானவர்களே, இந்த அருமையான கதை யாத்ராகமம் புஸ்தகத்தில் நமக்கு என்ன காண்பிக்கிறது என்றால், கர்த்தருடைய மிகுதியான இன்டர்வென்ஷன், அதாவது அவருடைய வலியுறுத்துதல் அந்த இடத்திலும், அவருடைய அன்பு, அவருடைய கோபாக்கினை மற்றும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அருமையான நம்பிக்கை தருகிற ஒரு அருமையான சூழ்நிலை கர்த்தர் வகித்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக இடங்களில் கர்த்தர் கோபமாக இருக்கிறதை நாம் அந்த யாத்ராகமம் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். அநேக இடங்களில் கர்த்தர் அன்பு நிறைந்தவராக இருக்கிறதை நாம் பார்ப்போம். அநேக நேரங்கள் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை காணப்படும் பொழுது நம்பிக்கை தருகிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதுமே கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவர்களாக காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அவர்களை அதிகமாய் நேசிக்கிறதை நாம் பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கலாம். Nevertheless, the journey, which is supposed to be approximately around 11 days, extended to 40 years. ஏறக்குறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள்,
11 நாட்கள் தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த தேசத்துக்கு நடந்து செல்லும் பொழுது பிரியமானவர்களே, ஆனாலும் அது ஒரு 40 ஆண்டுகள் நீண்ட காலமாக எடுத்து இருக்கிறதை, நீண்டமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறதை நம்ம பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, இது ஒரு சிந்தனைக்கு ஒரு கேள்வி எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். This was never plan of the people to be stranded or delayed in the wilderness for such a long time. இந்த ஜனங்கள் இவ்விதமாக இத்தனை காலமாக 40 ஆண்டுகளாக வனாந்தரத்திலே காத்திருக்க வேண்டும், வனாந்தரத்திலே கடக்க வேண்டும் என்பது அவர்களுடைய சிந்தனையோ அவர்களுடைய திட்டமோ இல்லை பிரியமானவர்களே. இது கர்த்தர் நியமித்த ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஏன்னா கர்த்தர் 40 ஆண்டுகள் இழுக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம் இல்லை. இருப்பினும் இந்த 40 ஆண்டுகள் கடந்து சென்றது ஏன் என்று யாத்திராகமம் புஸ்தகத்தில் வாசித்தோம் என்றால் அதில் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் நாம் அதை பார்க்கவில்லை என்று பிரியமானவர்களே. We are not going to look into that. What God has, why do these people were 40 years in the wilderness? We know the Israelites in the wilderness in the first place. I preached many times in our churches. Some சபையில் அநேக நேரத்தில் நான் பேசினது உண்டு. But I'm not going to preach why does the journey extends. But we are going to see and view on the extension journey itself. இந்த நீண்ட காலமான ஒரு பிரயாணம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது, ஏன் நீண்ட காலமாக இருந்தது என்பதை குறித்து ஆராய்ச்சி பண்ணாமல் அந்த காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்காமல் பிரியமானவர்களே, இந்த நீண்ட காலம் உள்ள இந்த அருமையான பிரயாணமானதை குறித்து மட்டுமே நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம். Two things that we are going to see. God delayed the plan. Somehow God delayed the plan in this journey. Maybe God did not want to make it 40 years, but God in the Bible we read today, இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம், இது நேரான வழியாக காணப்பட்டாலும் குறுகிய நேரத்தில் சேர வேண்டிய ஒரு வழியாக காணப்பட்டாலும் இந்த ஜனங்களுக்குள்ளே போர் வந்த பிறகு ஒரு பயம் உண்டாகி அல்லது இருதயத்தில் ஒரு திக்கற்ற சூழ்நிலை உண்டாகி மீண்டுமாக எகிப்துக்கு சென்று விடுவார்கள் என்பது தேவனுடைய நோக்கமாக இருந்தபடியினாலே அவர் வேறு வழியாக இவர்களை அழைத்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். This is something really extraordinary we see. The journey that takes to the promised land was very short in a way. But God knows the heart of the people and God brought them into a different direction. What can we learn? What can we learn in these two things, in this wonderful passage? Two things I'd like to share with you, dear friends. ரெண்டு காரியங்கள் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். The first thing is God is in charge and planned the whole journey. This is a very remarkable thing. கர்த்தர் தேவன் இந்த அருமையான பிரயாணத்தை திட்டமிட்டவராய் காணப்படுகிறார். அவர் திட்டமிட்டவராய் காணப்படுகிறது மாத்திரமில்லை, அவரே அதில் உரிமை உள்ளவராய் காணப்படுகிறார் பிரியமானவர்களே. The first thing we want to know is that right from the birth of Adam until the second coming of Christ, God is in charge of everything. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாம் உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான காரியம், கர்த்தர் உருவாக்கி வழிநடத்தின ஆதாமையும் பிரியமானவர்களே இந்த இயேசுவின் 2ஆம் வருகைக்கு இந்த உலகம் முடியும் வரை பிரியமானவர்களே எல்லாமே கர்த்தருடைய திட்டத்தில் மாத்திரமே நடக்க இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. and கர்த்தர் தான் அதில் உரிமை கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். See, when Moses was born, God was in charge of his life and protection. மோசே பிறந்த உடனே அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தேவைகள் மாத்திரமல்ல, அவனை பாதுகாக்கிறது கூட கர்த்தருடைய சித்தமாக தான் காணப்பட்டது. அது அருமையாக இருந்தது. In the wilderness with the people, God is still in charge of the whole journey. இந்த வனாந்தரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் செல்லுகிறதை பார்க்கும் பொழுதும் பிரியமானவர்களே, கர்த்தர் தேவன் தான் மெய்யாகவே இந்த பிரயாணத்தில் பிரியமானவர்களே உரிமை உள்ளவராகவும் அவர் தான் இந்த அருமையான பிரயாணத்தை திட்டமாக வழிநடத்துகிறதையும் நாம் பார்க்கிறோம். He was the direction towards the promised land and he leads the people. அவர் தான் வழிகாட்டியாக இருந்தார். கானான் தேசத்தை அபகரிப்பதற்காகவும் சுதந்தரிப்பதற்காக பிரியமானவர்களே கர்த்தர் ஒரு முக்கியமான ஒரு வழி நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு வழிகாட்டியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். மோசே ஒரு தலைவனாக இந்த இடத்தில் காணப்பட்டாலும் பிரியமானவர்களே மோசேக்கு முன்னே கடந்து செல்கிறது நம்முடைய அருமையான தேவனாக இருந்தார். மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக அவர் வழி நடத்தினதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. He was a sort of compass, a GPS at this modern days that we can say that we are so much relied and
depended on. That was God that was leading these people in their eyes witnessing. அவருடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் சாட்சியாய் பார்க்கிற இந்த காரியத்தில் பிரியமானவர்களே கர்த்தர் தேவன் வழி நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். And God is still in charge. He was the direction towards the promised land and he leads the people. More of it, He is the planner of the whole journey. Now that is something really caught my eyes. இந்த பிரயாணம் முழுவதிலும் பிரியமானவர்களே கர்த்தர் தேவன் மாத்திரமே அவர் திட்டமிட்டு வழி நடத்தின ஒரு காரியமாக இருக்கிறது, ஒரு பிரயாணமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். And I like the vision of what Prophet Isaiah saw. வேதத்தில் நாம் வாசித்தோம் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு அருமையான ஒரு தரிசனத்தை பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த தரிசனம் இந்த காரியத்துக்கு எப்படி ஒப்பிட்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை இந்த வனாந்தரத்திலே வழிகாட்டியாய் பார்க்கும் பொழுது அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் அவர்கள் பார்த்தவராக காணப்பட்டார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் பார்க்கிற தரிசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு அருமையான ஒரு தரிசனமாக இருக்கு. நாம் திருப்பிக் கொள்வோம், ஏசாயா எழுதின புஸ்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 6வது அதிகாரமாக இருக்கிறது. அவர் 6வது அதிகாரத்தில் பிரியமானவர்களே 1வது வசனத்தை வாசிக்கிறோம். ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் விற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்பதை நாம் வாசிக்கிறோம். You see, when we read in the book of Isaiah chapter 6 verse 1, it says, he saw the Lord sitting upon a throne high and lifted up, and the train of his robe filled the temple. Now that is something fantastic. Wow. Such a magnificent picture of God and his majestic appearance came in the vision of Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த அருமையான ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சியை தரிசனமாக தேவனுடைய சிங்காசனத்தின் காட்சியை அவர் கண்களுக்கு முன்பாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Now that God that we see here is in charge of the planned journey of the Israelites. That is something really, really powerful. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்த இந்த அருமையான பிரம்மாண்டமான ஒரு காட்சி தரிசனம் என்று சொல்லும் பொழுது இந்த தரிசனத்தில் அவர் காண்கிற இந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் தான் இந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறதை நாம் யாத்ராகமம் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். How wonderful it is, friends, how wonderful it is. We worship a God who is majestic on his throne and he leads and plans for the people. நம் ஆராதிக்கிற தேவன் பிரம்மாண்டமான மகிமை நிறைந்த அவர் ஒரு மகத்துவம் நிறைந்த தேவனாய் காணப்படுகிறார். எங்க திரும்ப காணப்படுகிறார்? சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் அமர்ந்திருக்கிற தேவன் மட்டும் இல்லை பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு வழிகாட்டலின் மூலியமாக வழி நடத்துகிற தேவன் அவராக இருக்கிறார். அது ஒரு வல்லமையான ஒரு காரியமாக இருக்கிறது. Inch by inch, every step were totally in the plans of God. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாதப்படியும் பிரியமானவர்களே, ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கமும் பாகமும் பிரியமானவர்களே, கர்த்தர் அருமையாய் வகித்து அருமையாக வழி நடத்தி வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையாகவும் திட்டமாகவும் இருக்கிறதை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன் பிரியமானவர்களே. This is something really extraordinary. I'm very happy to read from this verse. When I read this verse, it really touches me. He is in charge of our life and plans. No matter what, remember that. எந்த ஒரு காரியம் நடந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலை நடந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நம்மளுடைய மனிதர்களுக்கு சிந்திக்கிற ஒரு சூழ்நிலை எழும்பினாலும், இருதயத்துக்கு பயம் உண்டாக்குகிற ஒரு சிந்தனை ஏற்பட்டாலும் பிரியமானவர்களே, கர்த்தர் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை திட்டமிடுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு திட்டத்திலும் அவர் வழி நடத்துகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் 40 ஆண்டு வனாந்தரத்திலே சும்மா கைவிட்டுட்டு போகாத ஒரு சூழ்நிலையில ஜனங்கள் எவ்வளவு அதிகமாக மோசையும் சரி அல்லது தேவனும் சரி இருதயத்தை உடைக்கிற சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருந்தாலும் கர்த்தர் தேவன் அவர்களை அந்த
அந்த இடத்தில் தத்தளித்து விடாமல் அவர்களை கைப்பிடித்து கொண்டு அவர் வந்தார். பிரியமானவர்களே, முதல் சன்னதி அந்த கர்த்தர் நியமித்த அந்த தேசத்தை அபரிக்காமல் இருந்தாலும், இரண்டாவது சன்னதி கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி நிறைவேறினது, அவர்கள் கடந்து சென்றதை நாம் பார்க்கிறோம். Today I want to remind you all that this is the God that we are worshiping, and this God is in the midst of us today, and God is so good. Hallelujah. இந்த தேவன் தான் பிரியமானவர்களே, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மத்திலே இன்று அவர் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். This extension of MCO may not be what we expected, neither what we planned. இந்த மூவ்மெண்ட் கண்ட்ரோல் பிரியமானவர்களை வீட்டிலே இருக்கிற ஒரு சூழ்நிலை நாம் திட்டமிட்ட ஒரு காரியமாக இராமல் இருந்தாலும், நாம் நியமித்து வைக்கிற காரியமாக இராமல் இருந்தாலும் பிரியமானவர்களே, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இதுதான் பிரியமானவர்களே, கர்த்தர் அங்கு நம்மோடு இருக்கிறார். This is not something that we plan. நாம் திட்டமிடாத ஒரு காரியமாக இருக்கலாம். You may have planned your birthdays. Many people have planned your birthdays, anniversaries, or any beautiful occasions, or even a lifetime holidays. Everything, friends, would have disrupted because of this MCO. இந்த மூவ்மெண்ட் கண்ட்ரோல்னால் அநேக பேர் இந்த வருடத்தின் பிறந்த நாளை அருமையாக கொண்டாடுவோம், இந்த வருடத்தின் திருமண நாளை அருமையாக அனுசரிப்போம், மற்ற அருமையான காரியத்தை நாம் விசேஷ நாட்களை நாம் அனுசரிப்போம் என்ற ஒரு ஏக்கத்துடனும் பிரியமானவர்களே நாம் காத்திருந்திருக்கலாம். அதற்கான திட்டங்களை வகித்து வைத்திருக்கலாம் பிரியமானவர்களே. அல்லது ஒரு விடுமுறைக்கு இத்தனை வருடம் காத்திருந்து ஒரு விடுமுறைக்கு நாம் கடந்து செல்வதற்கு இந்த நேரத்தை நாம் ஒதுக்கி வைத்திருக்கலாம் பிரியமானவர்களே. இந்த மூவ்மெண்ட் கண்ட்ரோல் இதை எல்லாம் தடை பண்ணி நம்மளை வீட்டிலே உட்கார வைக்கிற ஒரு சூழ்நிலை எழுப்பி கொண்டு வைத்திருக்கலாம் பிரியமானவர்களே. இது நம்மளுடைய சிந்தனைக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கியிருக்கும், இருதயத்துக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கியிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. Do not worry, friends. I want to remind you this. Do not worry. God surely has a plan for it. Those plans may be planned by you, but remember, God has a better plan for you and for me in the future. இந்த காரியங்கள் நாம் திட்டமிட்ட ஒரு காரியமாக காணப்பட்டாலும் பிரியமானவர்களே, இந்த திட்டம் நிறைவேறாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும் இதற்கு பிறகு பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும் என்பதை நாங்கள் விசுவாசிப்போம். ஏனென்றால் இந்த திட்டத்தை எல்லாம் நான் கர்த்தர் சமூகத்துக்குள் போட்டிருக்கிறோம். ஏன் இந்த திட்டங்கள் நிறைவேறவில்லை என்பது கர்த்தர் அறிந்திருக்கிற ஒரு காரியம். God knows everything, every single thing that God knows. There's nothing hidden in the eyes of God. கர்த்தருடைய பார்வைக்கு ஒன்றும் பிரியமானவர்களே மறைவாய் இருக்கிறதில்ல. ஆதலால் நாம் என்ன காரியத்தை சிந்தித்திருந்தாலும் கர்த்தர் தேவன் அதை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். Friends, we may have that sadness in our heart, but take courage, take hope, because our God is a God who knows what we go through. He is a God who understands what we go through. He is a God who leads us in what we are going through, friends. He will never forsake us halfway through in the journey. He is a God who brings us through every path of our journey, no matter what has thought before us. It may not favor us. அது நமக்கு சாதகமாக இராமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் வழி நடத்துகிறார். அதை நாம் புரிந்து கொள்வோம். Now what we should be doing? நாம் என்ன செய்ய வேண்டும் பிரியமானவர்களே? வீட்டில் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை நம்மளை ஆழமாக அழுத்தத்துக்குள் நடத்தி செல்கிறதை அநேக பேரை நாம் பார்க்கிறோம். அநேக பேருக்கு நான் தொடர்பு கொண்டிருந்தேன், தொலைபேசி மூலியமாக. என்னுடைய நண்பர்களுக்கும் அநேகமாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டேன். அநேக பேர் சொன்ன ஒரு காரியம், வீட்டில் இருக்கிறதை பார்க்கும் பொழுது பித்து பிடிக்கிற ஒரு சூழ்நிலை ஆகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு குழப்பத்தின் சூழ்நிலை, அழுத்தத்தின் சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை இருதயத்தில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கவலைப்பட வேண்டாம், கவலைப்படாதீங்க. கர்த்தர் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஆதலால் நாம் வைக்க வேண்டிய இந்த காரியம் என்ன தெரியுமாங்க? The things that I want to share with you, the sub point for the first point is that what we should be doing. We should be fitting into the plan of God. I want to remind you this. This is very important. நாம் தேவனுடைய திட்டத்தில் நுழைகிறவர்களாக காணப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. Let us not grumble over the situation around us, but let us prayerfully have faith and fit into the plan of God by obeying what God has taught for us.
One of the things that these Israelites failed to do is to obey what God has for them. They are not able to see what's in front of them. They were not able to see what God is going to look at, or they are not able to see the blessings of God that is coming forward. All they saw was the temporary things. நீங்கள் நன்றாக வாசிங்க, உங்களுக்கு தெரியும். வேதத்தை வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே நமக்கு நன்றாக தெரியும், இந்த ஜனங்கள் எங்கு சென்றாலும் பிரியமானவர்களே போதுமானவர்களாய் மட்டும் காணப்பட மாட்டாங்க. Every time they grumble, they complain, they grumble, they complain. But only God knew what was the hate of these people, and He led through the people to the place that God wanted them to be. These people somehow fit into the plan of God. When prophet Jeremiah in the Bible was called to be the mouthpiece of God, he gave all the excuses that he can't, because he knows that he couldn't see himself in the picture to be a prophet. எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் தேவன் இந்த ஊழியத்துக்கு அழைத்து தன்னுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை விவரித்து சொல்வதற்கு ஒரு கருவியாக ஆண்டவர் அழைக்கும் பொழுது, தீர்க்கதரிசி அழைக்கும் பொழுது, பிரியமானவர்களே எரேமியா தீர்க்கதரிசி அநேக சாக்கு போக்குகளை சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறேன், எரேமியா தீர்க்கதரிசி தன்னை ஒரு தீர்க்கதரிசியாக, இவ்வளோ ஜனங்களுக்கு மத்தியில் நான் ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் நியமிக்கிறதை, நான் தீர்க்கதரிசியாக அவனை பார்ப்பதற்கு அவன் சித்தமில்லை, அவன் சிந்தனையில் அவ்விதமாக அது எட்டவில்லை. பிரியமானவர்களே, he couldn't imagine himself. அவனால் சிந்திக்க முடியாத ஒரு காரியமாக இருந்தது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். That's why he gave all the excuses that he is not fit, he is youth, I'm not able to speak and all these things. But friends, when he knew his weaknesses though, he went into and fit himself and obeyed to the call of God. அவன் இவ்விதமாக அவனை நினைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்கத்தக்கதாக அவருடைய வல்லமையான அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவருடைய திட்டத்துக்கு அவன் ஒப்பு கொடுத்தவனாக காணப்படுகிறான். God said initially that he knew this wonderful Jeremiah, the prophet Jeremiah. He said he knew before he was formed in his mother's womb. And later God confirmed that he has a plan for the future and plan of hope and prosper for the people. Friend, when we read all these verses, what conclusion can we come to? இதையெல்லாம் வாசிக்கும் பொழுது எவ்விதமாக ஒரு முடிவுக்கு நாம் வருவோம் என்றால் பிரியமானவர்களே, that is God's plan. God's plan is always like that. It is not what we think, it is not what favors us, but it is better for us. It is good for us and it is always right for us. ஆண்டவருடைய திட்டம் நம் நினைக்கிற திட்டத்துக்கு சாதகமாக இருக்காது, நம் இருதயத்துக்கு ஏற்ற விதமான ஒரு சாதகமான ஒரு திட்டமாக இருக்காது. ஆனால் கர்த்தர் நியமிக்கிற திட்டம் பிரியமான தேவ ஜனமே சரியான திட்டமாக இருக்கும் என்பதை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். The first point I thought all of you is God is in charge of our journey and He leads us. And the sub point I told was we fitting into the plans of God. And the second thing, the last point I would like to share with you today is God is teaching us to be patient. பிரியமானவர்களே, நம்மளோட வாழ்க்கையில இவ்விதமான ஒரு பொறுமை இருந்திருக்குமா என்பது நமக்கு தெரியாது. நம் யாவரும் பிரியமானவர்களே அநேக நேரத்தில் பிரியமானவர்களே அநேக சூழ்நிலையில் பிரியமானவர்களே ஒரு காரியத்தை பொறுமையாக செயல்படுவது குறைவாக காணப்படுகிறது. ஆனால் இன்று பிரியமானவர்களை வேதத்தின் அடிப்படையாக நாம் பார்க்கும் பொழுது இந்த சூழ்நிலை, இந்த MCO நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீண்ட நாளைக்கு இன்னும் தொடர்ச்சியாக வைத்திருக்கிறதை நாம் பார்க்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நமக்கு ஒரு பொறுமையை சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். Second thing I would like to share with you is God is teaching us to be patient towards this whole situation. Look at the life of Israelites. A journey was almost taken for 11 days. 11 நாட்களுக்கு இருக்க வேண்டிய பிரயாணம் 40 ஆண்டுகளுக்கு கடந்து செல்லும் பொழுது ஒரு தலைமுறையே முடிந்து இன்னொரு தலைமுறை வந்து பிறகு அந்த தலைமுறை பிரியமானவர்களே இந்த தேசத்தை சுதந்திரிக்கிற இந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் நிச்சயமாக பொறுமை இழந்த ஒரு சூழ்நிலையாக காணப்படுவார்கள். But sometimes to see the promised land, it took many years, friends.
for the people. It took 40 years for them to see what God exactly is talking about. What is God is showing us right from the beginning. Friends, that is what God is teaching us today. இதுதான் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார், பொறுமையாக இருப்பதற்கு. I don't know whether these Israelites were never patient in any ways. They grumbling throughout everything. They grumbling throughout the whole journey. They grumbled because there was no water. They complained and grumbled because there was no food. And they thought they're going to die in the wilderness. உணவில் தண்ணீர் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை மத்தியில் பிரியமானவர்களே, கஷ்டமான ஒரு சூழ்நிலை மத்தியில் அவர்கள் அநேக நேரத்தில் பிரியமானவர்களே கம்ப்ளைண்ட் பண்ணுகிற ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. They were not satisfied. போதுமானதாகவே அவர்களுக்கு காணப்படவில்லை. They forgot that God who sits in the majestic throne is leading them. But God did everything for them when they were in need. Those wonderful miracles took place imaginably, friends. But one thing the people lost was their patience. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய பொறுமை இழந்த சூழ்நிலையாக காணப்படுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது தயவு செய்து நம்மளுடைய பொறுமையை நாம் இழந்துவிட வேண்டாம். நம்மளுடைய பொறுமையை என்றைக்குமே நாம் காத்துக்கொள்வர்களாக காணப்படுவோம். கஷ்டமாக இருக்கும், வருமானம் வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும், கஷ்டம் நம்மளை பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையாக காணப்படும். பிரியமானவர்களே, nothing of the situation can change our majestic God sitting in the throne. Nothing can change. நாம் எவ்விதமான சூழ்நிலை கடந்து சென்றாலும், எப்படிப்பட்ட ஒரு பெரிய வைரஸை நம்மளை இவ்விதமான ஒரு சூழ்நிலைக்கு அடக்கி வைத்திருந்தாலும், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவனை பிரியமானவர்களே எந்த சூழ்நிலையும் மாற்ற முடியாது. Nothing can change that. You know what's another thing that nothing can change? Is that my God is a God who sits upon the throne. அது என்னுடைய தேவன். அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிற இந்த ராஜாவாக காணப்படுகிற இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற தேவன் நம்மளுடைய தேவனாக காணப்படுகிறார். ஆகையால் பிரியமானவர்களே, எவ்விதமான ஒரு சூழ்நிலை வந்திருந்தாலும் நம்மளுடைய தேவன் நம்மிடத்திலிருந்து பிரிக்கவே முடியாது. பிரியமானவர்களே, பொறுமையாக காத்துக்கொள்ளுங்கள். நாம் எவ்வளவுதான் கஷ்டமாக முறையிட்டு சொன்னாலும் பிரியமானவர்களே, இருதயத்தில் நாம் காண வேண்டிய ஒரு காரியம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அமர்ந்திருந்து தேவன் நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். The psalmist is teaching us today that to be still and know that he is God. In everything that we do, friends, we may not have a question, why is this pandemic is increasing day by day? This horror thing is increasing day by day. Why isn't it stopped yet? And when it is going to end? How long more we have to wait in our houses, in our house? Friends, don't try to reason, but be patient in everything. Now remember this, he is in control, and let us be patient. Be still and know that he is God. But no matter what takes place, nothing can change that our majestic God is the God who is leading us, and his plan is the plan that he has taught for us in our life. அந்த ஒரு சித்தத்தோடு திட்டத்தோடு இந்த நேரத்தை நான் முடிக்கிறேன். பிரியமான செய்தியை நான் முடிக்கிறேன். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்வோம். இந்த நம்பிக்கையின் தேவன் நம்மோடு எப்பொழுதும் தொடர்ந்து வருவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளில் கர்த்தர் தேவன் எங்களோடு இடைபெறுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற நேரத்தில் நீர் வழிகாட்டியாக இருந்தீர். உம்முடைய திட்டத்தை நீர் நிறைவேற்றினீர். இந்த வழியாய் செல்வது உம்முடைய சித்தமல்ல. ஆதலால் பிரியமானவர்களே, நீர் இஸ்ரவேல் ஜனங்களை வேறு வழியாய் நடத்தி செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு வல்லமை படைத்த தேவன் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை வழிநடத்துகிறீர். இந்த சூழ்நிலை ஏன் நடக்கிறது என்பதை நாங்கள் அறியாமல் இருப்போம். ஆனால் இந்த சூழ்நிலை மத்தியிலும் என் தேவனாகிய கர்த்தர் அரசாளுகிறார். என் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவன் தேவனாகவே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்கிறீர். வழி நடத்தும் நல்ல தகப்பனே, உங்களுடைய பிரசன்னமும் உங்களுடைய வழி நடத்துதலும் எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் காணப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். பேசும் இடைபெறும் ஆசீர்வதியும்
உங்களுடைய விசேஷமான கரம் எங்களை தாங்கி வழிநடத்த நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உமக்கு மறைவான காரியங்கள் ஒன்றுமில்லை. ஆசீர்வதியும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கு ஏறெடுத்து இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அரவணைப்பும் சந்தோஷ மகிழ்ச்சி சமாதானம் உங்களோடும் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தொடர்ந்து வருவதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.